ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். இன்றைக்கி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி அப்டேட்ஸ்லாம் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ப்ளஸ் நம்ம நருட்டோ வந்து நான் ஒரு 4 எபிசோடு ஸ்பெஷலாக விட போகிறோம் அப்படின்னு சொல்லி வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க 8 வருஷமாகவே. அதை பற்றியுமே ஒரு லீக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸாக பேசிடுவோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நான் தான் உங்கள் அனிமி பாய் தமிழ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஒன் பீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் தான். லைவ் ஆக்ஷன் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னா நம்மளோட மார்ச் வந்து 10th தான் வரப்போகுது. மார்ச் 10th வந்தாலுமே இப்போ அதுக்கான ஒரு நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ப்ரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்களே ப்ரோ நம்ம ஜம்ப் ஃபிஸ்டால அப்படின்னா, அது இல்லாமல் இப்போ ஒரு நியூ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வந்து செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் நியூ கேரக்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு நியூ கேரக்டர் வர மாதிரியும் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஒரு கீ விஷுவலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து டோனி சாப்பர் வந்து நிற்கிற மாதிரி வந்து மார்ச் 10th அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பாக இருக்குது. டோனி சாப்பர் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறதுல வந்து ஏகப்பட்ட ஹைப் வந்து ட்ரெய்லர் ஆகட்டும், நம்மளோட கீ விஷுவலாக இருக்கட்டும், ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து அவங்க தரப்புலேருந்து வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் சீசன் 2 எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அனிமேஷன்லேருந்து எல்லாமே. ட்ரெய்லரை பார்த்தப்ப நல்லா இருந்துச்சு அனிமேஷனு. இப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் நம்ம சீசன் 2க்கு வந்து நம்மளோட ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுஜுட்சு கைசன் தான். ஜுஜுட்சு கைசனில் வந்து நியூ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தரப்புல இருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெய்லர் வந்து நம்ம ஜம்ப் ஸ்டார் ரிலீஸ் பண்ணது இல்லாமல் இப்போ ஒரு நியூ ட்ரெய்லர் நம்ம கிரன்ச்சிரோல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ட்ரெய்லரே சும்மா மாசாக இருக்குது, பயங்கரமாக இருந்துச்சு. செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளோட யூடியூப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்க தரப்புல இருந்து இன்னொரு கீ விஷுவலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜுஜுட்சு கைசன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் 3 வரதை பொறுத்து அவங்க வந்து ஒரு கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜுஜுட்சு கைசன் பார்த்தீங்கன்னா 1 hour ஸ்பெஷலாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 எபிசோட சேர்த்து 1 hour விட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரன்ச்சிரோல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கில் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்பிங்கில் வந்து எபிசோடு அந்த 1 hour ஸ்பெஷலோட சேர்த்து தான் சீசன் 3 வந்து எப்போதுமே நம்மளுக்கு வந்து தமிழ் டப்பிங்கில் வந்துடும். ஆனால் வந்து உடனே அவங்க போடுறப்பே தமிழ் டப்பிங்கில் வருமானு கேட்டால் வர வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ அனிமியாக இருந்துச்சுன்னா, நியூ அனிமினா நம்ம பீக்கில் இருக்க அனிமீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆக்குவாங்க தமிழ் டப்பிங்கு. ஒரு 3 weeks இல்லைனா 2 weeks கழிச்சு தான் நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கில் வரும். இப்போ நம்ம 2026 நியூ அனிமீஸ் வரப்பே நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கோட வருது. ஒரிஜினல் ஜாப்பனீஸ் டப்பிங் வரப்பே நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கோட வருது. ஆனால் நம்ம 2026 கொஞ்சம் மாற்றம் ஆயிருக்கா நம்ம கிரன்ச்சிரோல் அப்படிங்கிறத வந்து நம்மளோட ஜுஜுட்சு கைசன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் டப்பிங்கை வந்து சேர்த்து போட்டாங்கன்னா நம்மளோட கிரன்ச்சிரோல் கொஞ்சம் வந்து தமிழ் டப்பிங் கொஞ்சம் இது தராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழ் டப்பிங் தரலைன்னா பரவாயில்ல, 3 வாரம் கழிச்சு நம்மளுக்கு தமிழ் டப்பிங் வந்துடும். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் வந்து சூப்பராக இருக்கும். தமிழ் டப்பிங்லேயே பார்த்து செக் அவுட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அனிமி டைம்ஸில் இருந்து தான். அனிமி டைம்ஸில் எப்போ பார்த்தாலும் ₹1 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட மாட்டேங்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறையா தமிழ் டப்பிங் அவங்க சைடில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து நம்மளோட அட்டாக் ஆன் டைட்டனாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ லாக்கு ப்ளஸ் ஐக்யூ இது மாதிரி நிறைய அனிமீஸ்லாம் அவங்க இதுலேயுமே அஃபிஷியலான தமிழ் டப்பிங்கில் இருக்குது. நம்மளோட கிரன்ச்சிரோல் ப்ளூ லாக்கோட நம்மளோட அனிமி டைம்ஸ் ப்ளூ லாக் வந்து இது வாய்ஸ் ஓவர் வந்து சூப்பராகவே தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ₹1 வந்து ரீசார்ஜ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து கிரன்ச்சிரோலோடவே கம்மி தான். அதுலேயுமே நிறையா கேட்டகரியாஸான அனிமீஸ்லாம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போயிடுவோம். நம்ம ஒன் பஞ்ச் மேனோட ஃபைனல் எபிசோடு வந்து நம்மளோட 28ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஒன் பஞ்ச் மேன் வந்து ஏன்னா அனிமேஷன் சரியில்லை, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தெரில, இல்லை ஸ்டோரி லைனுக்காக பார்த்துருப்பீங்களான்னு தெரில. சரி பார்த்துருப்பீங்க, ரைட், அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து அதுக்கான வந்து இப்போ வந்து ஃபைனல் எபிசோடு வந்த 28 வந்து வந்த வரையும் எபிசோடு வந்த வரையும் அது வந்து பார்ட் 1 சீசன் 3ல் இப்போ பார்ட் 2 வேறு வரப்போகிறேன்னு சொல்லி ஒரு ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்துச்சுன்னா எப்படா நீங்கள் பார்ட் 1 இந்த அளவுக்கு கிழிச்சிட்டிங்களே, ஒரு அனிமேஷன்லாம் கூட ஒரு குவாலிட்டி இல்லாமல் ஒரு நல்லாவே இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்கடா நீங்கள், ஏன்னா அது திரும்பி வர பார்ட் 2 வேறு வரேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வெறியாக்குறேன் நம்மளை. இல்லை வந்து பார்ட் 2 வந்து எப்போ வரப்போகுதுங்கிற ஒரு அப்டேட்டும் இல்லை. ஆனால் வந்து நாங்கள் பார்ட் 2 கொண்டாட போகிறோம் சீசன் 3ல் அப்படின்னு ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து. ஏன்னா பார்ட் 2 வரப்போயாவது அனிமேஷன் குவாலிட்டி சூப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் ஆனால் தமிழ் டப்பிங் சைட்லேருந்து ஒரு இதுவுமே நம்ம சைட்லேருந்து இன்னும் வரல. சீசன் 3 தமிழ் டப்பிங் எப்போ தான் வரப்போகுதுங்கிறதும் நம்மளும் காத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், எங்களுக்கு டைம் வந்து தோணுச்சுன்னா நம்மளுக்கு தமிழ் டப்பிங் பண்ணி விடுவாங்க போல இருக்குது. தமிழ் டப்பிங் பண்ணி ரெடியாக தான் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு விடுறதுக்கு என்ன கஷ்டம்னு தெரில நம்ம கிரன்ச்சிரோலுக்கு. சரி ரைட்டு, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போயிடுவோம். நம்ம அசோசியேஷன் ஆஃப்
கிளாஸ் ரூம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அனிமிக்கான ஒரு நியூ மூவியுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஜப்பான் சைடில் இருந்து. அசாசினேஷன் ஆஃப் அவர் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ மூவி தான். அதுவுமே நம்ம வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போனா வந்து பிப்ரவரி மந்தில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க அவங்க தரப்புல இருந்து. நம்மளுக்கு வந்து மூவி கன்ஃபார்மே ஆகாமல் இருந்துச்சு இந்த மந்த்து வந்து நம்மளுக்கு. இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து மந்த்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ஏப்ரல் மந்த்து தான் வரப்போகுது, நம்ம 2026 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசேசியா தான் வாங்கியிருக்காங்க. மியூசேசியா வந்து எப்படியுமே தமிழ் டப்பிங் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங் வந்து நம்மளோட கிரன்ச் ரோல் தான் சீசன் 1 2 தமிழ் டப்பிங் பண்ணாங்க. அதனால் இவங்க தமிழ் டப்பிங் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா இவங்களுமே தமிழ் டப்பிங் பண்ணுறாங்க, நான் தமிழ் டப்பிங் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை. இவங்க தரப்புல இருந்து வரப்போ நம்மளுக்கு தமிழ் டப்பிங் வந்துச்சுனாலும் நம்மளுக்கு சூப்பராக தான் இருக்கும், தமிழ் டப்பிங்கை பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்மளோட நருட்டோ ஸ்பெஷல் எபிசோட்ஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. 8 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க நருட்டோ ஷிப்டான் ப்ரொடக்ஷனில் இருக்குது, நாங்கள் எபிசோட் 4 எபிசோட்ஸை நாங்கள் கொண்டாட போகிறோம், நருட்டோ வந்து 4 எபிசோடு ஸ்பெஷலாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன தாண்டா எப்போ தாண்டா விட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வருஷமும் நம்மளுக்கு வந்து நருட்டோ வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷிப்டான்னு சொல்லிட்டேன், சாரி, நருட்டோ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க 4 எபிசோட் ஸ்பெஷலாக. அது ஏன் ப்ரோ இன்னைக்கு இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோவோட 20th ஆனிவர்சரி வரப்போகிறோம். அதனால கூட ரிலீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரியும் கொஞ்சம் ரூமராகவும் சொல்கிறாங்க, ஓரளவு கன்ஃபார்மாகவும் சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த வருஷம் வருதாங்கிறது நம்ம பார்த்தா மட்டும்தான் தான் தெரிஞ்சிருக்கும். அது வந்து நம்மளோட ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நருட்டோ ஷிப்டான் எழுதின ஆத்தரான முசாஷி கிஷிமோட்டோ அவர் எழுதின ஆத்தர் வந்து இந்த அனிமி இந்த 4 எபிசோட்ஸுக்குமே நம்மளோட முசாஷி கிஷிமோட்டோ தான் எழுதியிருக்காரு நம்மளோட ரைட்டரா. அப்படிங்கிறப்ப நம்ம தைரியமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து வேற எவனாவது ஆத்தராகி எழுதுனாங்கன்னா கேவலப்படுத்திடுவாங்க நம்ம நருட்டோ ஆத்தரே நம்மளுக்கு அந்த நருட்டோ 4 எபிசோட்ஸை வந்து நம்மளுக்கு ரைட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சூப்பராக ரெடி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். வந்து நம்மளுக்கு ஆனால் ஸ்டோரி லைன்ஸில் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டோரி லைன்ஸ் தவிர எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு எபிசோடும் ஒரு ஃபில்லர் எபிசோட்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரி லைனை பொறுத்த வரையுமே ஓரளவு ஸ்டோரி லைன் முடிஞ்சு அது நருட்டோ ஷிப்டானை பொறுத்த வரையுமே அதுலேருந்து திரும்பி ஒரு கண்டினியூ ஆகுமா ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நான் கன்ஃபார்மாக ஆகாதுன்னு தான் ஏன்னா சொல்கிறேன். ஏன்னா ஒரு 55% இருக்குது நம்மளோட ஸ்டோரி லைனோட கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்கிறதுக்கு எபிசோடு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. அதனால் நம்மளுக்கு வருதாங்கிறத நம்ம காத்திருந்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு எப்படி எபிசோடு வரப்போகுது அப்படிங்கிறதும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஏன் 8 வருஷம் ஆக்குனாங்க அப்படிங்கிறது எதனால் வந்து ஒரு காரணம். ஏன்னா ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எபிசோடு வந்து நாங்கள் மேக் பண்ணுறதுக்கு ஒரு 7 மந்த்லேருந்து ஒரு 11 மந்த் வந்து எங்களுக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எபிசோடு எடுக்கிறதுக்கு. அப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒரு வருஷமே வச்சுக்கிட்டோம்னா கூட 4 எபிசோடுக்கு 4 வருஷம் தான் ஆயிருக்கணும், 8 வருஷம் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி இந்த வருஷமாவது வருதாங்கிறத நம்ம காத்திருந்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. அதுவுமே நம்மளுக்கு வந்து தமிழ் டப்பிங்லேயும் வருமா என்னன்னு தெரில. என்ன ப்ரோ நான் ரிலீஸே பண்ணல, அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்னே தெரில, நீங்கள் அதுக்குள்ளே தமிழ் டப்பிங் போயிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க கொண்டாடுறாங்களா இல்லையோ நம்மளுக்கு தமிழ் டப்பிங் வந்துடும் அவ்வளோதான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் நம்மளோட நருட்டோ வந்து எப்போ வந்து 2026 வரப்போகுது அப்படிங்கிறப்ப நம்மளோட ஒன் பீஸுமே அந்த டைமில் தான் வரப்போகுது. மெயினான ஒரு ஆர்க்குமே பயங்கரமான ஒரு ஹைப்பிங்கான ஆர்க்குமே அப்போ தான் வரப்போகுது. ப்ளஸ் நம்ம ப்ளீச்சுமே அப்போ தான் நம்மளுக்கு வரப்போகுது. நம்மளுக்கு மொத்தமே 3 பிக் வந்து அனிமீஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேங்கிறது திரும்பியுமே ஒரு சூப்பரான மூமெண்ட்டாக தான் இருக்கும். 3 அனிமியுமே சூப்பரான அனிமி. நம்ம ஜாப்பனீஸ் சைட்லலாம் சும்மா சூப்பராக வந்து அதை பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அனிமி தான் பெஸ்ட்டு, அந்த அனிமி தான் பெஸ்ட்டுன்ட்டு 3 அனிமியுமே வந்தால் எந்த அனிமி வந்து அடிச்சுக்க போகுதுங்கிறதே ஒரு இதாக தான் இருக்கும். 3 அனிமியுமே பார்த்துருப்பீங்க நிறைய பேர், பார்க்காதவங்க மஸ்ட் ட்ரை செக் பண்ணி பாருங்கள். 3 அனிமியுமே சூப்பரான அனிமி. இப்போ 3மே போட்டிக்கு வரப்போகுது. இதில் எது ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வருஷம் பார்த்தா தான் தெரியும். அடுத்த வருஷம் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு அடுத்த வருஷம் வரப்போகுது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஏஓடியை பார்த்துருவோம். ஏஓடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டு வந்து ஒரு அனிமியாக தான் இருக்கும். எண்டானது எனக்கே ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எண்டுங்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. இன்னும் கண்டினியூ ஆகுமாங்கிறது தெரில. சரி என்ன ப்ரோ மெயினான இதுக்கு வாங்க ப்ரோ, ஏன் ப்ரோ வளைச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சாரி காய்ஸ், சும்மா என்னோட மன வருத்தங்களை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டேன். சரி நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக்
ஆன் டைட்டன் வந்து நம்ம கிரன்ச்சிரோலில் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரீடப்பிங் வந்து இன்ன வரையுமே ரிலீஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையுமே ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறது ஒரு அப்டேட்டும் இல்லை. ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம 2026 வர அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. நம்மளோட நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்குமே அதிக வாய்ப்புகள் இருக்குது. நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ணாலுமே ஒரு நன்மையான விஷயம் தான், நம்மளுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் நம்மளோட அட்டாக் ஆன் டைட்டன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம சோனியில் தான் ஒரு அப்டேட்டு. நம்மளோட சோனியில் பார்த்தீங்கன்னா மை யூனிக் ஸ்கில்ஸ் மேக்ஸ் மீ ஓபி ஸ்கில் லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லேட்டாக தான் நான் அப்டேட் சொல்கிறேன். ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10:30க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம ஒன் பஞ்ச் மேன் வந்து சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோனியில் 10 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுக்கு 10:30க்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 10:30 PMக்கு வந்து நம்மளோட மை யூனிக் ஸ்கில்ஸ் லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரன்ச்சிரோல் பிளாக்ல ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. ரீடெலிகாஸ்ட் யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் அப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா தமிழ் டப்பிங்க திரும்பி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் என்னமோ தான் லேட்டாக நான் போடுறேன் வீடியோ, அதனால் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சோனியில் அவைலபிளாக இருக்கும். டெய்லியும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 2 எபிசோடு ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கான அனிமி அப்டேட்ஸ்லாம் இவ்வளோ தான் கைஸ். நம்ம அடுத்த நாள் வந்து சந்திப்போம். நாளைக்கு இல்லைனா நாளானைக்குள்ளே ஒரு அனிமி அப்டேட் நான் உங்களுக்கு போடுறேன். நான் டெய்லியுமே வந்து ஒரு அப்டேட் ஒரு வீடியோஸ் நான் போடுறேன். நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்ன வரையுமே எனக்காக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்காக தான் இருப்பீங்க. வேறு நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.